அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் 30ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஏப்ரல் 30ல என்ன அப்படின்னா, தாதா சாஹிப் பால்கே அவர்களுடைய பிறந்த தினம். 1870ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் நாள் பிறந்தார். தாதா சாஹிப் பால்கே அவர்கள் தான் இந்திய திரைப்படத்துறையுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் நிறைய ஓவியம் வரைவதிலும் ஒளிப்படம் எடுப்பதிலும் மிகச்சிறந்த ஆர்வம் காட்டினாருங்க. அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா நாம் ஆயுசு குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை இருந்ததுங்க. அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த காலத்தில் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. அப்படி ஃபோட்டோ எடுத்தாலும் அவங்கள திட்டுவாங்க. இதனால் அவர் என்ன பண்ணார், இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு மனம் முடிஞ்சு போய் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முழு நீள திரைப்படத்தை நாம் எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லி அவர் முடிவுக்கு வரார். இதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, லண்டனுக்கு சென்று அங்கே நிறைய படக்கருவிகளை வாங்கிட்டு வராரு. அங்கே மும்பையில் இருக்கக்கூடிய ஜே கல்லூரியில் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் அவர் கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய அந்த படக்கருவிகள் வாங்குவதற்கு அவருக்கு பணம் இல்லாதனால சின்ன சின்ன குறும்படங்களை எல்லாம் எடுத்து அதை செல்வந்தர் அவர்கள் நிறைய பேர்த்திட்ட போட்டு காமிச்சு அவங்கள்ட்ட அந்த பணத்தை வாங்கிட்டு போய் கருவிகள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாருங்க. இவருக்கு அந்த லைஃப் ஆஃப் கிரைசிஸ்ட்ங்கிற அந்த பிரெஞ்சு திரைப்படத்தை 1910ஆம் ஆண்டு அவர் பார்க்குறாருங்க. அதுதான் அவருக்கு ஒரு மனசில் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏற்படுத்துது. ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தை அவருக்கு தூண்டுதுங்க. அப்போ ஒரு கிருஷ்ண ஜென்மா அப்படிங்கிற கிருஷ்ணரை பற்றி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு வராரு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதற்கான டைம் எடுக்கிறதுனால என்ன பண்ணிட்டாரு, அதை ஓரங்கட்டிட்டு ராஜா ஹரிச்சந்திரா படத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் எடுக்கிறாருங்க. அந்த ராஜா ஹரிச்சந்திரா படம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய குடும்ப நபர்களையே வைத்து, அதாவது யாரை நம்ம ஹீரோயினா போடணும் அப்படின்னு இப்போ நான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் யாரை ஹீரோயினா போடுங்கிற அந்த கான்செப்டே அவர் மறந்துட்டு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையுமே 18 பேர்த்தையுமே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போட்டு படத்தை எடுத்துடுறாருங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிருஷ்ண ஜென்மா அப்படிங்கிற அந்த படத்தையும், அதே மாதிரி ராமன் சீதை அவர்களுடைய அந்த கதாபாத்திரத்தை லங்கத்தகன் அப்படிங்கிற அந்த பேரில் எடுக்கிறாரு. அப்போ ராமனாவும் சீதையாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆணையே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நடிக்க வைக்கிறாருங்க. அதே மாதிரி அவர் எடுத்த 2வது படம் பார்த்தீங்க அப்படின்னா நாயகி வேடத்தில் ஒரு ஆணே நடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா கங்காதர்வர்தன் அப்படிங்கிற அந்த படம் தான் 1937ஆம் ஆண்டு இவர் இயக்குனார். அதுதான் அவருடைய கடைசி படமாகவும் அமைஞ்சதுங்க. அது மட்டுமல்ல, ஒரு திரைப்படங்கள் எப்படி எடுக்கப்படுது அப்படிங்கிறத அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆவணப்படத்தையும் எடுத்து அவர் வெளியிட்டாருங்க தாதா சாஹிப் பால்கே அவர்கள். அதனால தான் நாம் இன்றளவும் நாம் எல்லாருக்கும் சினிமா துறையில் திரைப்படத்துறையில் வாழ்நாள் சாதனையாளர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கி நாம் சிறப்பிக்கிறோங்க. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வண்ணப்படங்கள்லாம் கிடையாது, கலர் படங்களே நமக்கு அப்போ கிடையாதுங்க. வெறும் நிறைய ஊமை படங்கள் தான் இருந்தது. அப்போ அதை ஒளி படங்களாக அவர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்ட முயற்சிகள் எடுத்து லண்டனுக்கெல்லாம் போய் படக்கருவிகள் வாங்கிட்டு படத்தை இயக்கினாருங்க. அந்த ஹரிச்சந்திரா படம் பார்த்தீங்க அப்படின்னா இவரே திரைக்கதையை ஃபுல்லாக எழுதி அதையே இயக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் பெற்று கிட்டத்தட்ட 15 படங்களுக்கு மேலே தாதா சாஹிப் பால்கே அவர்கள் உருவாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இப்படி திரைப்படத்துறையில் மிகப்பெரிய சாதனையை, வாழ்நாள் சாதனையாளர் விருது இவருடைய பெயரில் தான் நமக்கு வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி புகழ்பெற்ற தாதா சாஹிப் பால்கே அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஏப்ரல் 30ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.